ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை தற்கால எதிர்காலம், நிரந்தர எதிர்காலம் அப்படின்னு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை தற்காலிக ஒரு 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 தீர்வு தான். அவர் அதை நோக்கிதான் தாவேக்கா வந்துருச்சுன்னா எப்படியாவது ஆட்சி கட்டில நோக்கி நெருங்கிடலாம் அப்படின்னு அவர் பார்க்கறது வந்து ஒரு தற்காலிக தீர்வு. ஆனா விஜய் அவர்கள் இப்ப நினைக்கிறது ஒரு நிரந்தர எதிர்காலம். அந்த கட்சிக்கு ஒரு நிரந்தர எதிர்காலம் வேணும்னா அவர் யாரு கூடயும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிக்கு மாற்றாதான் அவர் வர்றார். அவரே தொடர்ச்சியா முதல் கட்டத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. 1967 போல 77 போல நாங்க ஒரு புரட்சி ஏற்படுத்துவோம் தான் சொல்றாரு. முதன்மை சக்தின்னு தன்னை சொல்றாரு. திரைத்துறையில உச்சத்திலிருந்து வர்றவருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு புள்ளி சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துல ஒரு தவறு பண்றாருன்னா அவர் திமுகவை அகற்றணும்னு எண்ணம் உள்ளவங்க எல்லாம் இங்க வாங்குங்கிறார். இந்த இடத்துலதான் ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு இடம் இருக்கிறதா நான் பாக்குறேன். விஜய் அவர்களுக்கு திமுகவை அகற்றுவது நோக்கம்னு இவர்களாவே நினைச்சுக்கிறாங்க. அதற்கு பின்னால இருக்கக்கூடிய முதல்வராகிறதும் நோக்கம் அப்படிங்கறத இவங்க மறந்துடுறாங்க லாபகமா. ஆக்சுவலா திமுகவை அகற்றுவது என்பது அதுல ஒரு கூறுதான். அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது தான் முதல்வராக தானே வந்திருப்பாரு. இப்ப திமுகவை அகற்றணும்னு திரைத்துறையில் இருக்கிறவருக்கு என்ன அவ்வளவு பெரிய இப்ப விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் கட்சிக்கு வருகிற பொழுது ஒரு தனிப்பட்ட வகையில ஒரு பாலம் ஒரு பாதிப்பு என்கிற போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு. அவருக்கு இயல்பாகவே அதற்கு மேல ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா விஜய் அப்படி இல்லை. அவர் தான் முதல்வராகணும்னு வந்திருக்கிறார். அவர் திமுகவை அகற்றுவதற்காக மட்டுமே அவர் அரசியலுக்கு வரல.